ஹலோ ஆல். நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முந்தானேத்தி போட்ட அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி பேசியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஒரு பிரியாணி கடைக்காரன் கேம்பஸ் உள்ளேயே வச்சு ரேப் பண்ணுற அளவுக்கு தைரியம் நம்ம ஊரில் நிறையா பேருக்கு இருக்குது. நம்ம ஊரில் மட்டும்தான் அதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ எண்ணில் இந்த ஹைதராபாத்தில் பிரியங்கா ரெட்டி அப்படின்ற ஒரு வெட்டினரி டாக்டர். அவங்க அனிமல்ஸுக்கு ட்ரீட் பண்ணுற ஒரு டாக்டர். அவங்கள நாலு ஹிந்திக்கார பசங்க ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த கேஸை பத்தி நான் பார்க்கும்போது இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய படிக்கும்போது எதர்ச்சியா வரும்போது நம்ம எந்த மாதிரி ஒரு ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எனக்கு எப்படி அது சொல்றதுன்னு கூட என்னால எனக்கு தெரியல. சாரி. ஏன்னா அவ்வளோ மோசமா இருக்கு நம்ம சொசைட்டி. என்ன நடந்ததுன்ற சொல்றேன். பிரியங்கா ரெட்டின்றவங்க நவம்பர் 12 நவம்பர் மந்த், எந்த டேட்டுன்னெலாம் அவங்க என்ன சொல்லல. நவம்பர் மந்த் அப்போ 2019 நவம்பர் மந்த் அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயும் அவங்களோட ரொட்டீன் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற ஏரியாலேருந்து பக்கத்தில் ஒரு டோல் இருக்கு. அந்த டோல்கேட்டில் சைடில் பைக் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதோ கேப் வருது போல இருக்கு. கேப் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அங்கே அனிமல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி இங்கே டோலுக்கு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றது. இதுதான் இவங்களோட டெய்லி இதான் ரொட்டீனாக இருக்கு. இது இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு லாரி ஷெட் இருக்கு. அந்த டோல்கேட் பக்கத்தில் ஹைவேஸ், அது ஹைதராபாத் ஹைவேஸ். அது பக்கத்துல ஒரு டோல்கேட் இருக்கு. டோல்கேட் பின்னாடி லாரி ஷெட் இருக்கு. நீங்க பர்சனலா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதுல அவங்கள எப்படி எரிச்சு போட்டாங்க, அந்த எரிச்ச அந்த இடத்த எல்லாம் போட்டோ எடுத்து பப்ளிஷா போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது, நிறைய பெண்கள் சுதாரிப்பா இருங்கன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு கொடுக்குறாங்க எல்லாருமே, போலீஸ். ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதே மாதிரி ஒரு நாள் நைட்டு டோல்கேட்ல வண்டி எடுக்க வந்திருக்காங்க. வண்டி எடுக்க வரும்போது வண்டி பஞ்சரா இருக்கு. பஞ்சரா இருக்கும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரி பஞ்சரா இருக்கே போய் பஞ்சர் ஓட்டலாம் எங்கேயாவது போயிட்டுன்னு பாத்தீங்கன்னா, அது டோல் ஹைவேஸ், அங்க எதுவும் கடை இருக்காது. அப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு பையன் வரான். இதுல நீங்க இன்வால்வ் ஆன அந்த 4 அக்யூஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க. போலீஸ் போட்டு 4 ஹவர்ஸ்ல புடிச்சிட்டாங்க அவங்கள. 4 அக்யூஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த 4 நாய்களுமே யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட 25 வயசுக்கு மேல, 30+ அவன். மிச்சம் 3 பேருமே 20 வயசு பசங்க, என்னை விட சின்ன பசங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸை விட சின்ன பசங்க. அப்போ எல்லாருமே 20 வயசு பசங்க. எப்படி 20 வயசு பசங்க இந்த நாய்களுக்கு இவ்வளவு தைரியமா எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு தெரியல. எனிவே நான் சொல்ல வரேன் என்ன நடந்ததுன்னு. நான் ஃபுல்லா கிளாரிட்டியா நான் சொல்லல, நான் யாரோட பேரும் மென்ஷன் பண்ணல, நான் என்ன நடந்ததுன்றதை மட்டும் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா அவங்க டயர் பஞ்சர் ஆயிருக்கு. டயர் பஞ்சர் ஆனோடனே பக்கத்துல தேடி இருக்காங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்றான், நான் எனக்கு பஞ்சர் ஓட்டுற கடை தெரியும், நீங்க இங்க நெல்லுங்க, நான் போய் பஞ்சர் ஓட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் ஓட்டுறதுக்காக போறான். இவங்க அதுக்கு முன்னாடியே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி. பிரியங்கா ரெட்டி தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் டோல்கேட்ல நைட் ஒரு 10:30 அந்த மாதிரி டைம், கொஞ்சம் லேட் நைட் தான், லேட் நைட் ஒரு 8:30க்கு மேலேயே நீங்க அந்த டோல்கேட் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிமோட்டான ஏரியா மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் டோல்கேட்ல நிக்கிறேம்மா, என் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு பஞ்சர் எங்க ஓட்டுறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் சஸ்பீஷியஸா இங்க நடந்துட்டு இருக்கு, பக்கத்துல இருக்க லாரி ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாமே என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சரிம்மா நீ தான் பயப்படுறன்னா என்ன பண்ற, டோல்கேட்ல அந்த பூத்து கிட்ட நின்னுக்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது காரு கேப் ஏதாவது வந்ததுன்னா வா, இல்ல அப்படி எதுவுமே வரலன்னா ஃபோன் பண்ணி நாங்க யாராவது வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சிஸ்டர் உடனே யோசிச்சு இந்த மாதிரி ஒரு பதட்டத்துல இருக்கும்போது டக்குனு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா ரெட்டி டோல்கேட்ல நிக்கிறதுக்கு நான் என்ன அதுவா, அந்த மாதிரி பொண்ணா, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம சொசைட்டில இப்ப அத ஒரு சில பெண்கள் கஷ்டத்திலையும் வறுமையிலையும் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணி வாழ்றாங்க. அதை நம்ம யாரையும் அவங்களை தப்பு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால நம்ம சொசைட்டில இருக்கிற
நம்ம கேவலமான பார்க்குற விதத்தால அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த வெட்டினரி டாக்டர் பிரியங்கா ரெட்டின்றவங்க டோல்கேட்ல நிக்காம சைட்லயே நின்று இருக்காங்க. நின்னதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் தான் ஒரு பையன் வரான், பஞ்சர் ஓட்டணும் அப்படின்னு எடுத்துட்டு போறான். இவங்களும் போறாங்க, கூடயே போறாங்க. ஏன்னா வண்டி யாருமே தெரியாத ஒரு நார்த் இந்தியன் பையன் எப்படி தர்றது, ஹிந்திக்கார பையன். அதனால நான் ஏன் ஹிந்திக்கார பையன் மென்ஷன் பண்றேன்னா, அவங்கள நான் குத்தம் சொல்லணும்னு இல்லை, மோஸ்ட்லி கிரைம் நடக்கிறது அவங்களாலதான். எத்தனை கிரைம், ஒன்னா ரெண்டா, ஏகப்பட்ட கிரைம். அனிமல்ஸ் எல்லாம் ரேப் பண்றானுங்க போயிட்டு, மனசாட்சியே இல்லாம அனிமல்ஸ் ரேப் பண்றாங்க. அது ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் அதையும் நாளைக்கு ஒரு வீடியோ மேக் பண்றேன். எனிவே நான் என்ன கம்மிங் பேக் டு டாபிக், என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வண்டியை எடுத்துட்டு போயிருக்காங்க. கூட போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆல் மிஸ்ஸிங். அடுத்த நாள் காலையில ஒரு பாலத்துக்கு நடுவே கீழே வந்து எரிஞ்ச நிலைமையில, அதாவது கை இந்த முட்டு வரைக்கும் எரியல, ரைட் கை, மிச்சம் எல்லாமே எரிஞ்சிருச்சு, முகம்லாம் எரிஞ்சிருச்சு, ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணிருக்கானுங்கன்னு பாத்தீங்கன்னா, வண்டியில இருக்கிற நம்பர் பிளேட் எடுத்துட்டானுங்க. அந்த 4 புத்திசாலிகளும் சேர்ந்து நம்பர் பிளேட் இருந்தா ட்ரேஸ் பண்ணி வந்துருவாங்க, இந்த பொண்ணு யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க, நம்பர் பிளேட் எடுத்துருக்காங்க வண்டியில. பஞ்சர் பண்ணதே அவனுங்க தான். அந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் வந்து பஞ்சர் பண்ணி விட்டுருக்காம வண்டியை. பஞ்சருக்கு எடுத்துட்டு போனவன் அப்படியே அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த பக்கமா போய், இனிவே என்ன நடந்திருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், கண்டினியூஸா டர்ன் பை டர்ன் பண்ணி ரேப் பண்ணிருக்கானுங்க. ரேப் பண்ணி அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கானுங்க, கயரை வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. கொன்னதுக்கு அப்புறம் நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்கானுன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டே எடுத்துட்டு வந்து, அது காலங்காத்தால விடிய காலையிலன்னு வச்சுக்கோங்களேன், விடிய காலத்தால அங்க ரிமோட்டான ஏரியா, ஹைவேஸ்ல யார் போயிட்டு வந்துட்டு இருக்க போறான். ஹைவேஸ்ல போறவங்க பாத்தீங்கன்னா நேரம் ஊருக்கு போறவங்க வர்றவங்களா தான் இருப்பாங்க, எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நாய்ங்க பண்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த தைரியத்துலதான் இந்த நாய்ங்களா இதெல்லாம் பண்ணுது. அதனால நான் ஏன் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காங்க, எனக்கு அவ்வளவு கோவம் வருது இந்த மாதிரிலாம் நியூஸ் கேட்கும் போது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எல்லாம் ரேப்லாம் பண்ணி முடிச்சு கொன்னுட்டு, தடம் எதுவும் சிக்கிடக்கூடாது அப்படின்றதுனால எடுத்துட்டு வந்து அந்த பாலத்துக்கு கீழே போட்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டானுங்க. எரிச்சது முழுசா எரியல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த தான் சொன்னல, இந்த கை முட்டு, இந்த எல்போ வரைக்கும் ரைட்டு கை எரியவே இல்லை. அதை மென்ஷன் பண்ணி தடையம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து பிரியங்கா ரெட்டி, இவங்க ஒரு வெட்டரி டாக்டர். அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட எல்லாமே பயோடேட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ண அவனுங்க 4 பேர் என்ன பண்ணிருக்கானுங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிக்கிடக்கூடாதுன்றதுனால நம்பர் பிளேட்டை எடுத்து, நம்பர் பிளேட்டை அவனுங்க வச்சுக்கிட்டானுங்க. வண்டியை எடுத்து கிட்டத்தட்ட 100-110 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஹைதராபாத்லாம் தாண்டி ஒரு கிராமத்துல ஒரு காடு மாதிரி இருக்கிற பகுதியில வண்டியை அங்க போட்டுட்டு, வண்டியை உடச்சி போட்டு அந்த பக்கம் இருந்து போட்டு கிளம்பியாச்சு. அவன் ஊருக்கு போயிட்டானுங்க, அங்க இல்ல, அவன் ஊருக்கு போயாச்சு. எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்த மட்டும் ஊருக்கு போல, ஒருத்த மட்டும் அங்கேயே இருந்திருக்கான். என்ன ஆச்சு என்னன்னு விசாரிக்கும் போது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் இருக்கு. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என்னோட ஹெட்ஸ் ஆஃப், என்னோட சல்யூட் நான் அவருக்கு பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நான் இங்கே இப்படிதான் பண்ணி ஆகணும். இப்படி பண்ணாதான் இவனை பார்த்து ஒரு 4 பேர் திருந்துவான். ஆனா அது திருந்தாதவங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க, ஒருத்தன் தான் திருந்துவான் அதுலயும். அப்படி இந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்துமே நம்ம நாட்டுல இது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது பாருங்க. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 110 கிலோமீட்டர் தள்ளி வண்டியை அந்த பக்கம் போட்டுட்டு, நம்பர் பிளேட் சிக்கிடக்கூடாதுன்னு சொல்ல நம்பர் பிளேட்டை கழட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒருத்தனை வந்து நைட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒருத்தன் வர்றது தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு கிட்ட. அவங்க பயப்படுறாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லாரி ஷெட்ல போயிட்டு விசாரிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே போய் விசாரிச்சதுனால அந்த ஒரு பையனை மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் மாட்டினா எல்லாரையும் மாட்டி விட்டுறான்னு எல்லாரையும் மாட்டி விட்டான். 4 பேரையும் மடக்கிட்டாங்க. 4 பேரையும் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. 4 ஹவர்ஸ்ல பிடிச்சாச்சு 4 பேரையுமே. பிடிச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த விசாரிச்சார் தெரியுமா போலீஸ் ஆஃபீஸர், அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு இன்சிடென்ட் அவரை வந்து ஹைதராபாத்ல ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பொண்ணுங்க வந்து வண்டியில போயிட்டு இருக்கும் போது அந்த அது ஒரு லவ் டார்ச்சர் பிரச்சனை. அப்ப வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் அங்க போஸ்டிங்ல இருந்திருக்காரு ஹைதராபாத்ல, தெலுங்கானால. அப்ப வந்து 2 பொண்ணுங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பொண்ணுங்க, அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல, அவங்க 2 பேருமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்காங்க இப்போ ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பொண்ணு கிட்ட லோக்கல் பசங்க 2 பேர் வந்து லவ் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க.
பின்னாடி ஒரு பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு வந்து இல்ல எனக்கு வேணாம், எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் எப்படி ஒரு பையனுக்கு லவ் சொல்றதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி ரிஜெக்ட் பண்றதுக்கு உரிமை ஃபுல் உரிமை அந்த பொண்ணுக்கும் இருக்கு. அப்ப நம்ம ஒரு நல்ல ஜென்யூன் பர்சனா அந்த பொண்ணு உண்மையிலே லவ் பண்ணியிருந்தோம்னா என்ன பண்ணணும்னா, அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாலா அதோட விட்டுறோம். 2-3 தடவை கெஞ்சி பார்க்கணும். பசங்களோட மனசு அந்த மாதிரி 2-3 தடவை கெஞ்சி பார்க்கணும். முடியலையா, சரி அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, நம்ம இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு விலகி போயிடணும். இதுதான் ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகு, நல்ல ஆம்பளைக்கு அழகு உண்மையிலேயே. அதை விட்டுட்டு கொல்றது, குத்துறது, வெட்டுறது, எரிக்கிறது இதெல்லாம் ஒரு ஆம்பளைத்தனம் கிடையாது. அந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பிரேக்கப் பண்றான்ற ஒரு காண்டுல ஒரு கோபத்துல போயிட்டு அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் 2 பேரும் வண்டியில எங்கேயோ ஃபங்க்ஷன் போயிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த பையன் போய் மடக்கி பேசியிருக்கான். இந்த பையன் பேசினதுக்கு அப்புறம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஓவரா ஏதோ எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். இந்த பையன் வந்து ஆசிட தூக்கி மூஞ்சில ஊத்திருக்கான். அதுல வந்து அந்த பொண்ணுக்கு நிறைய தீக்காயங்கள் பட்டிருக்கு. ஆசிட் பட்ட உடனே ஓட்டிட்டு இருந்த அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் இது பண்ணிருக்கு. அந்த பொண்ணு போய் நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அந்த ஆபீசர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரை அந்த பையனை 2 பேரையும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு இந்த மாதிரி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்கவுண்டர் பண்ணிட்டாரு. அதாவது விசாரிக்கிறேன்ற ஒரு பேர்ல என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளியாச்சு அவங்கள. அதுல இருந்தே ஹைதராபாத் மக்கள் எல்லாருமே அந்த ஆபீசரை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறாங்க, ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் அப்படியே இந்த பக்கம் வாங்க. இப்ப அந்த பிரியங்கா ரெட்டி கேஸ்லயும் அதே மாதிரிதான் 4 பேரையும் பிடிச்சிட்டாங்க. 4 ஹவர்ஸ்ல பிடிச்சாச்சு போலீஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 பேர் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த டீம் 10 பேரும். ஆனா அந்த 10 பேர் மேல விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. இவங்க எதுக்கு என்கவுண்டர் பண்றாங்க? கன் இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி நாய்களெல்லாம் சுட்டு கொள்ளாம என்ன பண்றது? உண்மையிலே இதுதான் பண்ணதான் கரெக்ட். ஏன்னா இவங்க தான் பண்ணாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 4 பேரையும் 4 ஹவர்ஸ்ல பிடிச்சாச்சு. அந்த 4 பேரையும் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. விசாரிக்கும் போது தனியா நாங்க வந்து கோர்ட்ல கேட்டிருக்காங்க. நாங்க எங்களுக்கு வந்து அது வந்து சிபிஐக்கு கேஸ் மாறுற மாதிரி இருந்தப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த என்கவுண்டர் பண்ணாரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்க 4 பேரையும் நான் தனியா கஸ்டடி எடுத்து நான் விசாரிக்கணும். என்னோட விசாரிப்புல இன்னும் நான் ஃபுல்ஃபில் ஆகல. நான் விசாரிச்சுட்டு நான் உங்களை கொடுத்துட்றேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அந்த 4 பேரையும் சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கேட்டு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல படத்துல வர்ற மாதிரி ஒரு நடுவு காட்டுக்கு கூட்டு போயிருக்காரு. கூட்டு போனதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கூட்டு போயிட்டு பேசுறேன்ற பேர்ல எங்கள்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க ஆயுதம் வச்சிருந்தாங்க, அதை நாங்க பார்க்கல, எங்களை தாக்க வந்தாங்க, நாங்க அவங்கள கொன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அதுலதான் இந்த ஒரு நியூஸ்லதான், இந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. என்கவுண்டர் பண்ணியாச்சு. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயாச்சு. அந்த வெட்டினரி டாக்டர் இறந்து போயாச்சு. அவங்க வாழ்க்கையும் போச்சு. குடும்பமே ஒரு ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க. ஏன்னா காலையில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பின பொண்ணு நைட்டு அடுத்த நாள் காலையில இறந்து கிடக்குறாங்கன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? நைட்டு போன்ல பேசியிருக்காங்க அவங்க தங்கச்சி கிட்ட, இந்த மாதிரி நான் பயப்படுறேன், இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஐடியா கொடுத்தாங்க. நம்ம சொசைட்டினால அவங்களும் அங்க போய் நிக்கல. அந்த மாதிரி ஏடாகூடமான பிரச்சனைகள் நடந்து அந்த பொண்ணை எரிச்சு கொண்டுட்டானுங்க. இதுதான் நடந்தது. இந்த மாதிரி இன்சிடென்ட் இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. 1-2 இல்ல, ஏகப்பட்டது. நம்ம சொசைட்டில வந்து ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு பர்சனலா ஒருத்தவங்க சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ யூடியூப்ல இப்படி எல்லாம் வீடியோ போட்டனா யாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப் பார்க்க வருவாங்க. அப்போ வந்து நீ என்டர்டைன்மெண்டா வீடியோ போட்ட, காமெடியா வீடியோ போடுற, ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எடுத்து அதை பத்தி பேசுற அப்படின்னு சொன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. நீ இந்த மாதிரி ரேப் பண்ணது, கொலை பண்ணது, இந்த மாதிரி எல்லாம் பத்தி பேசுனா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னா. அதுக்குதான் நான் சொன்னேன், இப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்க யாரு தெரிஞ்சுப்பா? இதை பத்தி சொல்றதுக்கு யாரு இருக்காங்க. ஆனா எனக்கு இதை பத்தி நான் மக்களுக்கு சொல்லணும்ன்ற எனக்கு ஒரு ஆசை. என் ஆசையினால்தான் நான் போறேன். எனக்கு இந்த காமெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த மாதிரி காமெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுப்பாங்க. இந்த விஜய் சுதுனா விளாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாக்குறீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி யூடியூபர்ஸையும் நீங்க வளர்த்து விடணும். நீங்களும் நிறைய பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய இடத்துல நடக்குது, நிறைய பெண்களுக்கு நடக்குது. அதனால நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவதுன்னா வேற ஏதாவது நியூஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பர்சனலா சர்ச் பண்ணி பேசுறேன் என்னன்னு. மறக்காம ஹரிஷ்குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் அந்த 91லயே அப்படியே நின்றுச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. மேபி நான் எல்லாருக்கும் தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் நான் சொல்றேன், மறக்காம ஹரிஷ்குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய், லவ் யூ ஆல், சேஸ் பாய். என்னன்னா நடுவில் இருமிட்டே இருக்கான்னு பாக்காதீங்க, இன்னும் அந்த கோல்டு இன்னும் போல.
இன்னும் கரெக்டாக தொண்டையிலே அப்படியே கொஞ்சம் கோல்டு அப்படியே நிற்கிது. அதனால தான் காஃப் வந்து இருமல் வந்துன்னே இருக்கு. அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல், சேர்ஸ், பாய்.